தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை, சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை, சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடித்துள்ளது. கூட்டணி இறுதி வடிவம் பெற ஆரம்பித்துள்ளது. வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் என்று அயன் மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. திமுக 3வது இடத்துக்கு தான் தள்ளப்படும் என்று கூறுகின்றன. இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜகவுடன் இணைந்து மெகா கூட்டணி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் 2024ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆட்சியை பிடிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது பல சிக்கல்களில் மாட்டி தள்ளாடி கொண்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் 41 இடங்கள், 46 இடங்கள், 51 இடங்கள் என்று கூறப்பட்டு வந்தது. அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி என்று கூறப்பட்டது. ஆனால் அந்த செய்திகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் வகையில் தற்பொழுது தவைக ஒரு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை, தனித்து போட்டி என்று அறிவித்துள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட உள்ளது. சாதி கட்சிகளுடன் கூட்டணி என்று பேசப்பட்டது. டாக்டர் ராமதாஸ், சசிகலா உள்ளிட்ட சாதி கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி வைக்கலாம் என்று பேசப்பட்டது. சாதி கட்சிகளுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைத்தால் நடிகர் விஜய்க்கு சாதி முத்திரை குத்தப்படலாம். ஆகவே சாதி கட்சிகளுடன் கூட்டணி இல்லாமல் தனித்து களம் காண்க விஜய் முடிவு செய்துள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறார். 2வது கட்ட வேட்பாளர்கள் தேர்வு நாளை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர். அதிமுக பாஜகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இல்லை.